கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை லூக்கா 18:27. அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, ஆனால் ஆண்டவரால் எல்லாம் முடியும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அவர் சொல்கிறார், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நீ விசுவாசிக்கணும். எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமுள்ள தேவன் நான் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். தேவனால் கூடும், மனுஷனால் முடியாது. மனிதர்கள் முயற்சி பண்ணி எதுவுமே செய்ய முடியாது. எல்லாத்துலேயும் தோல்வி. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் தோல்வி, சலிச்சு போயிட்டாங்க, கஷ்டப்படுறாங்க. ஐயோ, எனக்கு எல்லாவற்றிலுமே தோல்வி, எங்கே போனாலும் கஷ்டம், பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கலங்காதே மகளே, திகையாதே, நான் உன் தேவன். உன்னால் முடியாதானா? நான் அதை நடத்தி கொடுப்பேன், நான் அதை வாய்க்க செய்வேன். என்னால் முடியும், தேவனால் கூடும். அதை நீங்கள் இன்றைக்கி நம்பணும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை இன்றைக்கி செய்ய போகிறாரு. நீங்கள் விசுவாசமாக இந்த வார்த்தையை சொல்லணும். மனுஷனால் முடியாது, ஆனால் என் தேவனால் முடியும். என்னால் இது செய்ய முடியாது, ஆனால் கர்த்தர் என்னோடு இருப்பார், ஆனால் இந்த காரியம் வாய்க்க செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். நிச்சயமாக கர்த்தர் உங்களை இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.